வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்ல பத்தியும் ஆப்களை பத்தியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 விதமான லோன் ஆஃபர் பார்க்க போறோம். ஒன்னு கூகுள் பேல தரக்கூடிய 8 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய்க்கு பர்சனல் லோன் தராங்க. ஸோ அந்த லோன் எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம், அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும், எவ்வளவு அமௌண்ட் அவங்க தராங்க, அதுக்கு என்ன வட்டி போடுறாங்க, எப்படி அப்ளை பண்ணலாம், டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பர்சனல் லோன் நம்ம வாங்கும்போது அந்த பணத்தை வாங்கி நம்ம செலவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா எமர்ஜென்சி ஒரு பணம் தேவைப்படும் போது மறுபடியும் ஒரு லோன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சுப்போம் இல்லையா? அதனால ஒரு பர்சனல் லோன் வாங்கும்போது இன்னொரு விஷயத்தை சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு பணம் கிடைக்கும், உடனடியாக கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் எமர்ஜென்சி இல்லைப்பா ஸ்மூத்தாக போயிடுதுன்னா நீங்கள் அந்த பணத்துக்கு வட்டியும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணமும் கிடைக்கும், அதே நேரத்தில் தேவைன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். அது என்ன, அதோட ஸ்கீம் என்ன, அது எப்படி அப்ளை பண்ணலாம், யார் அந்த ஸ்கீம் நடத்துகிறாங்க, அந்த பேங்கர் யார், டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது 2 விதமான லோன் ஆஃபரும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக இருக்கிறது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கூகுள் பே. ஸோ கூகுள் பே மூலமாக 8 லட்ச ரூபா லோன் ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா? இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்து பர்சனல் லோன் நீங்கள் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, இனிமேல் அர்ஜென்ட்டுக்கு ஒரு பணம் தேவைப்படுதுன்னு மறுபடியும் ஒரு லோன் வாங்க தேவையில்லை. ஒரே பர்சனல் லோன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எந்த விதமான லோனும் இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக நீங்கள் ரன் பண்ண முடியும். அது என்னென்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் பே லோன் எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் தராங்க, யார் தராங்க, எப்படி என்னென்ன விஷயங்கள் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். கூகுள் பே பொறுத்த வரைக்குமே நம்ம ஒரு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவும் அல்லது நீங்கள் ஏதாவது பொருளை ஸ்கேன் பண்ணி ஒரு பொருள் வாங்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இதே கூகுள் பேல லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் அதிகபட்சமாக 8 லட்ச ரூபாய்க்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 8 லட்ச ரூபா லோன் தரக்கூடியவங்க யார், அவங்களோட டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் அப் டு போட்டு 8 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதான் காட்டுறாங்க, 8 lakhs காட்டுறாங்க. அப்ளை ஒரு ஆப்ஷன் வருது, நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 8 லட்ச ரூபாய்க்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதத்துலேருந்து 4 வருஷம் வரைக்குமே நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. மந்த்லி இஎம்ஐ அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ 1000 ரூபா கட்டினா போதும் நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு விளம்பரம். வட்டி ஒரு 13.99% வட்டி இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ 14% வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விளம்பரமாக ஃபர்ஸ்ட் அவங்க காட்டுறாங்க. அப்ளைனா ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா செக் கன்ஃபார்ம் யுவர் டீட்டெயில்ஸ் போட்டு யுவர் டேட்டா வில் பி ஒன்லி ஷேர் வித் டிஎம்ஐ ஃபைனான்ஸ் போட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும். நீங்கள் படிங்க. எதுக்கு பதிலாக கூகுள் பேலேருந்து இந்த விஷயத்தை செய்கிறதுனால உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வரும் டிஎம்ஐ ஃபைனான்ஸுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. டிஎம்ஐ ஃபைனான்ஸ் மட்டும்தான் இந்த கூகுள் பேயோட லிங்க் வச்சு இந்த 8 லட்ச ரூபா தராங்க. கூகுள் பேயோட இன்னும் சில பேங்குகளும் ஆப்புகளும் சேர்ந்து கூட லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கேன். இந்த 8 லட்ச ரூபா லோனுக்கு அப்ளை பண்ணணும்னா டிஎம்ஐ ஃபைனான்ஸ் தான் கூகுள் பேயோட சேர்ந்து இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் போட்டிருக்காங்க. சின்னதாக டேர்ம் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும். அது டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா பின்கோட் கேட்குது. இந்த ஏரியாவுக்கு நாங்கள் லோன் தர தயாராக இருக்குன்றதுக்காக அந்த பின்கோடு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியா பின்கோடை போடுங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டினா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். இல்லைன்னா அதோட விஷயத்தை வந்து இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வந்து லோன் தர முடியாதுன்ற விஷயத்தை அது சொல்லிடுது. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் பின்கோட் டீட்டெயிலை போட்டிங்கன்னா என்டர் யுவர் பேன் டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்து ஃபுல் நேம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நீங்கள் கொடுத்துருங்க. பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேஒசி டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ கேஒசி டீட்டெயில்ஸ் ஆதார் டீட்டெயில்ஸ் தான். ஸோ ஆதார் பேன் கார்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம், செல்ஃபி கொடுக்க வேண்டியிருக்கோம். அது நீங்கள் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிறது காட்டுறாங்க. அதுக்கப்புறமா உங்கள் லோன் அமௌண்ட் டேரெக்டாக கூகுள் பே வழியாக வந்துடும். ஸோ ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து மேலோட்டமாக பேசிக்கான விஷயத்தான் சொல்லியிருக்கிறேன். இந்த டிஎம்ஐ ஃபைனான்ஸை பற்றி நம்ம பார்க்கலாமே. ஸோ இந்த டிஎம்ஐ ஃபைனான்ஸ் இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கும் கூகுள் பேக்கும் என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா அப்படி எந்த சம்மந்தம் கிடையாதுன்ட்டு கூகுள் பேவே சொல்கிறாங்க. கூகுள் பே டைரக்ட்லி நாட் ப்ரொவைட் எனி லோன். அவங்க கூகுள் பே லோன் தர்றது கிடையாது. கூகுள் பே வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட்னர் தான். ஸோ டிஎம்ஐ ஃபைனான்ஸ் தான் லோன் தராங்க. ஜஸ்ட் இவங்க வந்து ஒரு பார்ட்னர் போல இருந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 700 மேலே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர், நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் தான் கிடைக்கணும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்குமே பேன் கார்டு, ஆதார் கார்டு, 50,000 மேலே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 3 மாதத்துக்குனால பேங்க் ஸ்டேட்மெண்ட் இங்கே கேட்குறாங்க. உங்களுக்கு பணம் அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுச்சு ஒரு 3 மாதம் இஎம்ஐ எடுத்து கரெக்டாக ப்ராப்பராக கட்ட மாதிரி பாருங்கள். டைமுக்கு பே பண்ணணும், அது குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். எங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னு பர்சனல் லோன் நம்ம வாங்குவோம். அந்த பணத்தை வாங்கி அந்த செலவெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு பணம் செலவு வரும்பொழுது தான் நமக்கு தெரியும், அடடா எடுத்து வைக்காம போயிட்டோமேன்ட்டு. ஸோ அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது மறுபடியும் இன்னொரு லோன் வாங்குவோம். அது போல் நிறைய துண்டு துண்டாக போயிட்டே இருக்கும். ஒரே லோன்லேயே
நிறைய விதமான பணத்துக்கு நீங்கள் நடுவில் எடுத்துக்க முடியும். அதை பற்றி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதை பற்றி லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய பேங்க்லாம் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு லோன் வாங்க போகிறீங்க, அந்த ஒரு லோனில் 2 முக்கியமான விஷயத்த நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் எந்த விதமான பர்சனல் லோன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் அந்த ஒரு லோனே போதுமானதாக இருக்கும். இது வந்து பிளான் பண்ணி சில ஸ்கீமை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு 8 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி 10 லட்ச ரூபாய்ட்டு காட்டுறாங்க. அதாவது உங்களுடைய ஸ்கோர் நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்து இன்கம் நல்லா இருக்குப்போ உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கும் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, 8 லட்ச ரூபா மட்டுமே போதும், அவ்வளோ வட்டிக்கு 2 லட்ச ரூபா தேவையில்லாமல் நான் கட்ட முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன் தான் யோசிப்போம். ஆனால் எதை கேட்டிங்கன்னா அந்த 2 லட்ச ரூபா சேர்த்து வாங்கிறது ரொம்ப நல்லது. அதை வாங்கி இன்னொரு விஷயம் செய்யலாம். அதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. கூட இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும். ஒரு லோன் வாங்கும்போது இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும். இன்சூரன்ஸ் இங்கே போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலிக்கு அது யூஸ் ஆகும். இன்கேஸ் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் நம்மளுடைய ஃபேமிலியை காப்பாற்று இந்த லோனில் கழிச்சிடுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போய்டும். ஸோ அது ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். இன்சூரன்ஸ் சைட் பையாக ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு 3000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். தாராளமாக கட்டலாம், பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அதை போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2 லட்ச ரூபா எடுத்து வைக்கிறோம் இல்லையா, இந்த 2 லட்ச ரூபா எடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்டிங்கன்னா, இது நான் ஸ்கீமாக சொல்கிறேன். இது இன்கேஸ் சில பேருக்கு 2 லட்ச ரூபா மீதி வரும், சில பேருக்கு 50,000 ரூபா மீதி வரும். அப்படி இருந்தால் கூட நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம். என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணலாம். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து 8% வரைக்குமே வட்டி தராங்க, 8.25% வரைக்குமே வட்டி தராங்க. இன்கேஸ் லோன் இல்லாமல் நீங்கள் வந்து கையில் உங்களுக்கு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வச்சுக்கிறேன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் போகிற ஐடியா இருந்தீங்கன்னா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போடுங்க, ரொம்ப நல்லது. நிறைய விதமான வட்டி தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 8.5% வட்டி தராங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனி இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இவங்களோட வெப்சைட்டில் நம்ம போய் பார்த்தாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாலும் சரி, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எவ்வளோ வட்டி தராங்க, என்ன ஸ்கீம்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 விதமான ஸ்கீம் வச்சுருக்காங்க. MMES அதாவது மணி மல்டிப்ளேயர் ஸ்கீம் ஒன்று வச்சுருக்காங்க. PIPSன்ட்டு பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்கீம்னு வச்சுருக்காங்க. இதில் வந்து மாத வட்டியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அமௌண்ட்டு போடுறீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் எப்போவுமே போடுறது தான். ஒரு மாதம் வட்டி மட்டும் நீங்கள் வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம். மாதமாகவும் எடுத்துக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம், ஆண்டுதோறுமும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லைங்க மெச்சூரிட்டி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கிற ஆப்ஷனும் இருக்குது. இது இங்கே ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வெறும் டீட்டெயில்ஸ் கொடுத்தாவே அவங்க தொடர்பு கொள்வாங்க. இவங்களுடைய டேரெக்டாக நீங்கள் இப்போ அணுகிறது ரொம்ப நல்லது. டேரெக்டாக அனுபவம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையிலே இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு டூரிசம் இருக்கு இல்லையா, அதில் 4th ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க. ஸோ டேரெக்டாக போகும்போது கையில் 2-3 விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும். ஒன்று பேன் கார்டு, இன்னொன்று ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாஸ்புக் அல்லது கேன்சல் செக் லீஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய, அதாவது உங்களுடைய பே அவுட் எடுக்கிறதுக்காக அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கணும். 3 விஷயம் எடுத்துகிட்டு போனால் உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகணும். இதை எடுத்துகிட்டு போனாவே தாராளமாக நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்ய முடியும். 50,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிகமாக பண்ண தேவையில்ல, 50,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சனல் லோன் நம்ம வாங்க போகிறோம்னா 14%க்கு கீழே உங்களுக்கு கம்மியாக வட்டி போடுறாங்கன்னா, அதிகமாக லோன் உங்களுக்கு அமௌண்ட் தர மாதிரி இருந்தாங்கன்னா, நீங்கள் கேட்டது 5 லட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் 7 லட்ச ரூபா தர மாதிரி இருக்கிறாங்க, 12% வட்டி போடுறாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் அந்த மீதிக்கு ஒரு 2 லட்ச ரூபா எடுத்து போட்டு வைக்கலாம். ஏன் அதை போட்டு வைக்கலாம், அது தூக்கி இப்படியே இருக்கலாம், எடுக்காமே இருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ண முடியாது. மறுபடியும் இன்னொரு லோன் அப்ளை பண்ணினா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாகிடும். அதனால் கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் இப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொருத்தருக்கு இன்னொரு ஐடியாவும் தோணும், கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே, நல்ல ஐடியா. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது இது போல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் நல்ல ஒரு ரிட்டர்ன் தராங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி பணம் தேவைப்படாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த பணம் உங்களுக்கு குட்டி போடும், நிறைய விதமான வட்டி கிடைக்கும். அதிகமான அமௌண்ட் கிடைக்கலாம்னாலும் எமர்ஜென்சிக்கு ஒரு பணம் நமக்கு இருக்கியா, மறுபடியும் நம்ம லோன் அப்ளை பண்ண தேவையில்லைன்ற ஒரு மனசு திருப்தியும் இருக்கும். ஸோ எந்த லோன் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் ஒன்று போடுங்க, அடுத்தது பாதி அமௌண்ட் எடுத்து இது போல் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம்.